ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காங்க, அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஆர்ஜே பாலாஜி கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஆர்ஜே பாலாஜிக்கும் எனக்கும் உள்ள காம்பினேஷன் சீக்வன்ஸ்ல வந்து என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமா, இந்த மாதிரி ஒரு ஜந்துவோ ஒரு மனுஷனை இருக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி நான் பேசுவேன் அவர்கிட்ட வந்து, நான் பேசுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே நமக்கு நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஜோஷ் வந்துடும். புரியுதா உனக்கு? இப்போ வந்து நீ சொன்னல நான் எப்படி சார் நடிகன் ஆகுறது அப்படின்னா வந்து நீ உன் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டார்கிட்ட முதல்ல போய் சார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா வந்து எதிர நின்றுட்டு நீ நடிக்கும் போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நடிச்சு காட்டினாங்கன்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜோஷ் வரும். அந்த மாதிரி ஈ வாஸ் லைக் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அவர் வந்து நம்ம நடிக்கும் போது அவர் அதை ஒரு நம்மளை பார்த்து அவர் எக்ஸ்பிரஸ் கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இன்னும் பெட்டராக நடிக்கணும்னு தோணும். ஸோ ஈ வாஸ் வெரி நைஸ் ஆஸ் அ ஸ்டார் அண்ட் அ கிரேட் குட் ஹீரோ. புரியுதா உங்களுக்கு?